வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தவிக தலைமை அலுவலகத்தில் மாநில அளவிலான நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் அவசர ஆலோசனைக் கூட்டம் கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் நடக்கிறது. கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்றனர். 2026 தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரி என்டி கூட்டணி எம்பிக்கள் கொடுத்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு விஸ்வ இந்து பரிஷத் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுகுறித்து விஸ்வ இந்து பரிஷத் மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு அனுப்பிய மனுவில் கூறியுள்ளதாவது: மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள பாரம்பரியமிக்க தீபத்தூணில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு தீபம் ஏற்ற அனுமதி அளித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவில் எந்த குறையும் கூற முடியாது. ஆனால் சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கி அரசியல் செய்யும் என்டி கூட்டணி எம்பிக்கள் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய கோரி மனு அளித்துள்ளது நீதித்துறைக்கு விடப்பட்ட அச்சுறுத்தலாக உள்ளது. இது முக்கியமான வழக்குகளில் இனி நீதிபதிகள் சட்டத்திற்கு உட்பட்ட உத்தரவு பிறப்பிக்க முடியாத சூழ்நிலையையும் ஏற்படுத்தும். என்டி கூட்டணி மனுவை சபாநாயகர் தள்ளுபடி செய்ய வேண்டும். நீதிபதி உத்தரவின்படி திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தமிழக அரசுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட வேண்டும். சட்டத்தின் ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு விஸ்வ இந்து பரிஷத் மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலம் கெங்கவல்லி புனல்வாசல் பகுதியைச் சேர்ந்தவர் சந்துரு, வயது 27, சென்னை தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவருடன் தூத்துக்குடியைச் சேர்ந்த சிலர் வேலை பார்த்துள்ளனர். அவர்களிடம் சந்துரு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கியுள்ளார். தேவதாஸ், முருகவேல், முனியசாமி உள்ளிட்ட 6 பேரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கியுள்ளார். ஆனால் வேலை வந்தபாடில்லை. ஒரு கட்டத்தில் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது. விஷயம் தெரிந்த சந்துரு தலைமறைவாக இருந்தார். இந்நிலையில் சமீபத்தில் சந்துரு தனது சொந்த ஊரான கெங்கவல்லிக்கு சென்றார். விஷயம் தெரிந்த கெங்கவல்லி போலீசார் சந்துருவை சுத்து போட்டு தட்டி தூக்கினர். ஸ்பாட்டிற்கு விரைந்த தூத்துக்குடி போலீசார் சந்துருவை அரெஸ்ட் செய்தனர். தற்போது தூத்துக்குடி மத்திய சிறையில் சந்துரு அடைக்கப்பட்டுள்ளார். வேறு யாரிடமும் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை தொடர்கிறது.